வீட்டில் பறவை கூடு கட்டினால் களைக்க கூடாது என்று சும்மாவா சொன்னாங்க? பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கே. வீட்டின் மூலைகளில், பால்கனியில் அல்லது மரக்கிளைகளில் பறவைகள் வந்து கூடு கட்டுவது ஒரு சாதாரண காட்சி. ஆனால் அந்த கூடுகளை பலர் அசைத்து விடுவார்கள். இது தூசு விழும், சுகாதாரமில்லை, தொல்லை தரும் என்று எண்ணி உடனே கலைத்து விடுவார்கள். பறவை கூடு என்பது சும்மா ஒரு பறவையின் இருப்பிடம் அல்ல. அதில் உங்களுக்கு ஏற்படும் நல்ல சக்திகள் தெரிந்தால் அசந்துடுவீங்க. பழைய காலத்திலிருந்தே பறவை வீடு தேடி கூடு கட்டினால் அது அந்த வீட்டில் நல்ல சக்தி நிலவுகிறது என்பதற்கான அடையாளம் என்று கருதப்பட்டது. குறிப்பாக சிட்டுக்குருவி கூடு கட்டினால் வீட்டில் மகிழ்ச்சியும் வளமும் அதிகரிக்கும் என்று நம்பின. திருமணம், குழந்தை பிறப்பு, வியாபார வளர்ச்சி போன்ற சுப நிகழ்ச்சிகள் அங்கே நிகழும் என்பதே அந்த காலத்தின் நம்பிக்கை. அறிவியல் ரீதியிலும் பறவைகள் கூடு கட்டுவது மிகவும் அர்த்தமுள்ள ஒன்று. பறவைகள் தங்கள் குட்டிகளை பாதுகாப்பாக வளர்க்க சுத்தமான, அமைதியான இடத்தை தான் தேர்ந்தெடுக்கின்றன. அதாவது அந்த இடம் தூய காற்றும் நல்ல சூழலுமாக இருக்கிறது என்பதே அதற்கு அடையாளம். மனிதர்கள் வாழும் வீடே அப்படி இருக்கிறது என்பதை பறவைகள் உணர்ந்த பிறகே அங்கு குடியேறுகின்றன. மேலும் பறவைகள் சுற்றுப்புற சூழலுக்கே பெரிய ஆதாரமாக இருக்கின்றன. அவை பூச்சிகளை கட்டுப்படுத்துகின்றன, விதைகளை பரப்புகின்றன, சுற்றுச்சூழலின் சமநிலையை பேணுகின்றன. பறவைகள் நம்முடைய அருகில் வாழ்வது நமக்கே ஒரு வரப்பிரசாதம். அவற்றின் கூடு நம் வீட்டில் இருக்கிறது என்றால் அந்த வீடு இயற்கைக்கே நெருக்கமாக இருக்கிறது என்பதற்கான சின்னம். இப்படிப்பட்ட சூழலை களைப்பது நமக்கே தீங்கு விளைவிக்க கூடியதாகும் என்பது இருக்கிறது. பல நேரங்களில் பறவை கூடு களையும் போது பறவை பயந்து அந்த இடத்தை விட்டு சென்றுவிடும். அதோடு அந்த கூடில் இருந்த முட்டைகளும் அழிந்துவிடும். இது ஒரு உயிரின் வாழ்வுரிமையை பறித்து விடுவதற்கு சமம். இயற்கை வழங்கிய உயிர்களுடன் மனிதன் இணைந்து வாழ வேண்டிய நிலையில் அவற்றை அசைப்பது ஒரு தவறான செயல்தான். இதனால் தான் பறவை கூடுகளை கலைக்கக்கூடாது என்று மூதாதையர்கள் எச்சரித்தார்கள். பறவைகள் கீச்சென்று பாடும் சத்தம் மன அழுத்தத்தை குறைக்கும், மனதிற்கு புத்துணர்ச்சி தரும் என்று ஆராய்ச்சிகளில் தெரிய வந்துள்ளது. அப்படி இருக்க பறவை நமக்கு அருகில் வாழ கூடு கட்டுகிறது என்றால் அது நம் நிம்மதிக்கே உதவும் ஒன்றாகும். அதை கலைப்பது நமக்கே நிம்மதியை இழப்பதற்கு சமம். சிலர் பறவை கூடு விழுந்தால் சோகம் வரும், குடும்பம் கலையும் என்று சொல்லிக்கொண்டு அதனை தீய சின்னமாக பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது தவறான நம்பிக்கை. இயற்கையாக ஏற்படும் விஷயங்களை மனிதர்கள் தவறாக பொருள் புரிந்து மூட நம்பிக்கையாக மாற்றி வைத்து விட்டார்கள். உண்மையில் பறவை கூடு எப்பொழுதும் நல்ல சக்தியையும் வளத்தையும் குறிக்கிறது. அதை அழிக்காமல் பாதுகாப்பதே நமக்கான கடமை. ஆக பறவை கூடுகளை களையக்கூடாது என்பதற்கான காரணங்கள் பல. அது நம் வீட்டின் வளமும் மகிழ்ச்சியும் சூழலின் சமநிலையும் பறவைகளின் உயிரும் பாதுகாப்பதற்கான அடையாளம். இயற்கை நமக்கு தரும் சிறிய சின்னங்களை நாம் மதிக்க வேண்டும். பறவைகள் நமக்குள் நம்பிக்கையுடன் வந்து குடியேறினால் அதை அன்புடன் காக்க வேண்டும். அதுவே மனிதன் மற்றும் இயற்கை இணைந்து வாழ்வதற்கான உண்மையான வழி.